அப்படிலாம் இல்லை, பிறக்கும் போதுலேருந்து ரஜினி ஃபேன். நம்ம பிறந்ததுலேருந்தே ரஜினி ஃபேன் தான். எனி டைம் FTFS நாங்கள் பார்த்துருவோம். ஆக்சுவலாக பிறக்கும் போதே, ஏன்னா எங்கள் ஃபேமிலியை வந்து ரஜினி குடும்பம். நாங்கள் ஒரு 30-40 பேர் இருக்கோம். ஸோ அம்மா அப்பா எல்லாருமே போனாங்க, ஃபேமிலியாக போனோம்னா தலைவர் படம் மட்டும் தான் தேட்டரில் பார்ப்பாங்க, மற்ற யார் படமும் பார்க்க மாட்டாங்க. அதனால் வயிற்றில் இருக்கும்போதே தலைவர் இது கேட்டு அப்படி வளர்ந்த பையன் தான். அம்மா ரஜினி ஃபேன், அம்மானால வந்த ஜீனில் ஜெனட்டிக்கலாகவே நான் ரஜினி ஃபேன் தான். எங்களுக்கு எங்கள் தலைவர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் பேரை வந்து எழுதினாலே அதை 100 தடவை பார்ப்போம். தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாக்கா 1000 தடவை பார்ப்போம். தலைவர் ஃபஸ்ட்டு என்ன படம் நடித்தாரோ இப்படி முடிவு பண்ணுவார், இப்படி கண்ணாடி போடுவார், டம்மை இப்படி தூக்கி போடுவார். அதுலேருந்தே அவரோட பெரிய ஃபேனு. இன்னி வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன் தான். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம், செம்மையாக இருக்குது. தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. 50 years of ரஜினி, அதனால ஃபீல் பண்ண முடிஞ்சு. I came all the way from Kerala just to watch the movie. From Kerala? Yes. Okay. நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த வைப்புக்காக, இந்த ஹைப்புக்காக தான் மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கே வந்தோம், தமிழ்நாட்டுக்கே வந்தது. இங்கே வந்து நம்ம மக்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அதுவும் ஜெயிலருக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி மீண்டும் இந்த படத்துக்கு வரோம். ஸோ அதுவும் எங்களை லெட் டவுன் பண்ணலை. ஆக்சுவலி வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஆர் வெரி என்ஜாய் த மூவி. ஈச் மூவி எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ எங்களை அதான் ஒர்த், தலைவர் மூவி இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு ஒர்த் எவ்ரி மணி தட் வி ஸ்பெண்ட். ஏன்னா இப்போ ட்ரால் பேஜஸ் வந்துடும், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஏஜில் அவரோட இந்த எஃபர்ட், அவர் போடுற டான்ஸு மைண்ட் ப்ளோயிங், நல்லா இருந்தது. நீங்க சின்ன வயசுல இருந்தே ரஜினி ஃபேனா இருப்பீங்க, ஆனா இந்த ஒரு படத்துல இருந்து நம்ம ரஜினி ஃபேனா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நான் முரட்டுக்காலேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. அப்போ வந்து எனக்கு 10 வயசு இருந்திருக்கலாம் மேபி. அதுலேருந்து எனக்கே தெரியாமல் அப்படியே தலைவர் எனக்கு கூடிய ஊறி வந்துட்டார். அதுக்கப்புறம் நல்லா நினைவு தெரிஞ்சு பார்த்தது வந்து போக்கிரி ராஜா, அதுக்கப்புறம் வந்து பாயம்புலி, இந்த மாதிரி படம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமகன்லாம் தனியாக போய் பார்த்தோம். இதில் தேவைப்பரஸ் தேட்டரில் அந்த மாதிரி ஒவ்வொரு படமும். அதுக்கப்புறம் தலைவர் படம் எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டோம். 1985 பார்த்த மாதிரி அதே வைப்போடே இருக்கணும் நாங்கள். ஓகே, இது 50 years of ரஜினி சார். இது பயங்கரமா அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு சீன்லாம் காட்டுறாங்க, இந்த பழைய மூவிலேருந்துலாம் காட்டுறாங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக ரஜினி ஃபேனா நீங்க எந்த படத்துல இருந்து தலைவரை ரசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்க? நான் தம்பிக்கு எந்த ஊர், தம்பிக்கு எந்த ஊர்? ஓகே, 1982லேருந்து நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஒரு டைகாட்டான ரஜினி ஃபேனா இருந்திருக்கீங்க இப்போ நீங்க? அதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லாமல் டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது, ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது. இன்னும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு 40 years அப்படியே அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட கண்டினியூ வரும். ஈவன் 40 years ஆனால் கூட இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணிடுவாங்க. ரஜினி படம் வரும்போது எல்லாருமே மீட் பண்ணுறோம், எல்லாமே 50+. பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த 40 years வந்து ரஜினி படம் வரும்போது ஒரு அது என்னென்னு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் சுகர் பேஷண்ட்டாக வராங்க அப்படின்லாம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார் தலைவர், செம்ம. அந்த ஃபைட் அவருக்கு என்னதான் வயசு அதிகமாக இருந்தாலும் அந்த ஃபைட்டிங் சீன் அதே மாதிரி தான். ஃபைட்டிங் சீன் எப்பயுமே லைக் அவர் வயசு ஆனாலும் அவரோட எஃபெக்ட் கொடுத்து அந்த ஃபைட்டிங்லாம் ட்ரை பண்ணுறாரு. இந்த வயசுலேயும் அது சூப்பராக நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து தலைவரோட ஃபேனா சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க. நீங்க இப்பதான் நான் வந்து தலைவர் ஃபேன் இல்லை தான், ஆனால் நான் விஜய் ஃபேனு. எனக்கு விஜய் பிடிக்கும். அதாவது அவரோட படம் பார்ப்பேன் அதிகமாக. எங்கள் டிவியில் போகிறது பாஷா பார்ப்பேன். அதே மாதிரி அந்த ரீசனாக வந்து உங்கள் தங்கச்சி கூட இருக்க முடியும் அந்த மாதிரி படம் பார்ப்பேன். அது மாதிரி போடுற படம் பார்ப்பேன். எனக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் ரஜினி படம் தான் பார்ப்பேன். ஏன்னா அவர் ஃபைட்டிங் சீன் நல்லாயிருக்கும், நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எந்த படம் மறக்கவே முடியாது. சின்ன வயசுல FTFS போய் அது இப்போ வரைக்கும் என்னால் அந்த ஒரு FTFS மறக்கவே முடியாது. இப்போயுமே என்னோட FTFSன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சிவாஜி 13 தடவை பார்த்தேன் தேட்டர்லேயே. ஸ்கூலுக்கே போல, ஸ்கூலுக்கு போகலாம் அப்பப்போ போயிட்டு வந்துடுவேன். மத்தியானம் ஸ்கூல் முடியும், நேராக படத்துக்கு, ஈவினிங் ஷோ, மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன். மறுபடியும் காலைல ஸ்கூல் அட்டும் மறுபடியும் டெய்லி போய்கிட்டே இருந்தேன். காரணம் என்னென்னா என்னால் FTFS வந்து பெர்ஃபெக்டான டைமுக்கு போக முடியல. அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டப்போ போக முடியல, அந்த கோபம். அதனால் 13 தடவை போய் பார்த்தேன். டைட்டில் கார்டுக்காக 13 தடவை போய் பார்த்துட்டேன். இது எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். அதில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெருமை ஏன் தெரியல. யாராவது பார்த்தா கமெண்ட் அடிக்க போகிறாங்க, என்ன குடும்பம். அம்மாவே பெருமைப்படுவாங்க. நான் இப்போ கெட்ட வந்து போய் வீடியோ கால் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு ஆச்சரியம், தலைவர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை, ஜாலியாக இருக்குதுல்ல. அவ்வளோதான். இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக இருந்தோம். தேட்டரில் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ முடிச்சுட்டேன், நல்லா இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு டிக்கெட் போட்டு, ஆக்சுவலாக அவங்க மதுரையில் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே மதுரை, ஃபுல்லாகவே எல்லாமே மதுரை. நாங்கள் எல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு சென்னை வந்தோம், இங்கே செட்டில் ஆகிட்டோம். இப்போ அவங்களுக்கு டிக்கெட் போட்டு ஒன்றும் ஒரு 30 டிக்கெட் போட்டு ஒன்றும் எல்லாம் கிளம்பி போவாங்க அடுத்து. சாருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா நானாக இப்போ எனக்கெல்லாம் வந்து
ஆஃபீஸ் லீவு எதுவுமே கிடையாது. அவரை பார்க்கணும், அவரை பார்த்து ஒரு ஹாப்பினஸ் அடையணும். இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவருக்காக இது நீங்க எந்த மூவி. படத்துல இருந்து ரஜினி சாரோட ஃபேன் ஆனீங்க? நான் இப்போது பானே 98 தான். எந்த படத்துல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது. அவரை பிடிச்சிக்குது, அவ்வளோதான். அவரோட பீக்கு படையப்பா வரும்போது தான் நான் பிறந்தேன். அது எப்படி பிடிச்சது ஏன் பிடிச்சதுலாம் தெரியல. தலைவர் அன்கண்டிஷனல் லவ் தலைவர். தேங்க்யூ. இப்பதான் ரோஹிணி வந்து தலைவரோட ஒரு போட்டோ வந்து மாறி இருக்கு. ஆல்பர்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது அழகா இருந்ததுங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு படமும் என்னென்ன தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னு கூட சொல்லுவோம் நாங்கள். ஓகேங்களா, விடுதலை படம் வந்து தேவைப்பாரஸில் ரிலீஸ் ஆச்சு, நல்ல வந்து அலங்காரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொடி பறக்குது வந்து இங்கே லோக்கலில் கிடைக்கலன்னு சொல்லி பூந்தமல்லி சுந்தரில் போய் பார்த்தோம். படிக்காதவன் வந்து மழையில் தொப்புற கடையாக பீச்சில் தீபாவளிக்கு தொப்புற கடையாக நனைஞ்சிக்கின்னு மேட்னி ஷோ போய் படம் பார்த்து ஆல்பர்ட்டில் பார்த்தோம். ஒவ்வொரு படமும் எந்த தேட்டரில் பார்த்தோம், எந்த ஷோ பார்த்தோம் நினைவு இருக்கு. நாங்கள் தலைவரோட தான் வளர்ந்தே வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த வயசுலயும் வந்து ஃபேன்ஸுக்காகவே வந்து நிறைய ஃபைட் சீக்வென்ஸ்லாம் உள்ள பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது தலைவர் ஃபேனா என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு? எங்களுக்கு கடவுள் கொடுத்த வராங்க. எங்களுக்கு ரஜினி தலைவரோட ரசிகர்களாக எங்களுக்கு வெறியர்கள். தலைவருக்கு இருக்கிறதுலாம் ரசிகர் கிடையாது, வெறியருங்க. அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரோம். அவர் இந்த வயசுலயும் இன்னும் நடிக்கிறார். இன்னும் 25 வருஷம் நடிக்கணும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம். அவர் கடவுளோட அவதாரமாக நாங்கள் பார்க்குறோம். எந்த படத்தோட FDFS உங்களால லைஃப்ல மறக்கவே முடியாது? முதல்ல எப்பயுமே எவர் கிரீன் வந்து பாஷா. அதை அடிச்சுக்கவே படமே கிடையாது. அதுக்கப்புறம் அண்ணாமலை, அதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருந்து அதுக்கப்புறம் பாஷா வந்ததுக்கப்புறம் பாஷா மாறிடுச்சு. அண்ணாமலை, அதுக்கப்புறம் முத்து, அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல சந்திரமுகி, அப்படியே லைனா எல்லா படமும் தான். இப்போ லோகேஷ் கனகராஜ் as a director-ஆ வந்து தலைவர் எந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடிங்கா நல்லா பண்ணியிருக்காருங்க. அவரால் முடிஞ்சதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எந்தெந்த ஆக்டர் எப்படி வைக்கணும்னு பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு குறை தான் எனக்கு, கிளைமேக்ஸில் மெயினாக எவன் தான் வெளில திருத்தினே வர்றாரு. அவர் கையாலே பிடிச்சி வச்சு தான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். படம் லென்த் ஆகிடுன்னு சொல்லி அப்படி முடிச்சிட்டாங்க. வாட்டி ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பொண்ணு பேட்டி குத்திச்சு. நான் ஒரு அனில் புள்ள, எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கவே இல்லை. வேட்டையன் ரஜினி வந்து கேமராவை சுற்றி காட்டுறாங்க, அவர் ஃபைட்டே பண்ண மாட்டாருன்ட்டு. நான் ஒரே கோச்சிங் கேட்டுறேன், தமிழ் சினிமாவில் எந்த கேமராமேனே கேட்டு பாருங்கள், 360 டிகிரியில் சுற்றி எந்த ஷாட் எடுத்தாலும் ஃப்ரேமில் செட் ஆகிற ஒரே ஹீரோ தலைவர் தான் சொல்லுவாங்க. உங்கள் ஆளை நிற்க வச்சு சுற்றி காட்டுங்களேன், 70 வயசில் என்ன நடக்குது பாரு, இப்போ சுற்றி காட்டுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சுற்றி காமிச்சு நிப்பாட்டினாலும் ஃபைட் அங்கே நடக்குதுன்னு காட்ட வைக்கிறது தான் உண்மையான நடிகை, உண்மையான டேரக்டர். நீங்கள் அந்த பொண்ணே அது வாயால் சொல்லிட்டு போயிடுச்சு, நாங்கள் பெரிய டேரக்டர் பெரிய இதுன்னு. ஸோ அந்த படத்தை விட்டுலாம். தலைவர் தாங்க, தலைவர் பேர் போட்டதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தலைவரோட ஃபஸ்ட்டு லோகோஸ்லேருந்து கொண்டு வந்து தலைவரை கொண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அவர் 50 வருஷம் மாதிரி இல்லை, ரொம்ப யங்காக காமிச்சிருக்காங்க. அது டிஏஜிங் எல்லாம் சொல்ல வேணாம், நீங்கள் படம் பார்த்தா தெரியும். செம்மையாக காட்டியிருக்காங்க. என் குஸ்பா மூமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. நீங்க எந்த படத்துல இருந்து ரஜினி சாரோட ஃபேனா வந்து மாறினீங்க? நான் ஆக்சுவலி கமல் ஃபேன். நான் கமல் சாரோட ஃபேன். ஆனால் ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அவர் பிடிக்காம யாருக்கு பிடிக்காம இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் சிங்கப்பூர் தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து ரஜினி ஃபேன். ஸோ எனக்கு நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கமல் ஃபேன். ஸோ நமக்கு வந்து என்ன இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன ஸோ செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அவர் இந்த வயசில் அவர் எஃபர்ட் போட்டு இவ்வளோ நடிக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ஃபேவரட் மூவினா எப்போதுமே பாஷா. 1000 டைம்ஸ் ஆஃப் பாஷா அப்படின்ற மாதிரிலாம் நான். ஓகே, அது வேறு, இது வேறுங்க. இது வந்து அது வந்து டோட்டலாகவே வேறு கதை, இது டோட்டலாக வேறு கதை. அதில் அவர் எனர்ஜி வேறு, அவர் பவர் வேறு, இங்கே வேறு. இதில் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் கதையில் ஃபாதர் ரோல் இந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தான். 2 கம்பேர் பண்ண முடியாது. அது வேறு, இது வேறு. ஆனால் என்ன இருந்தாலும் ரெண்டுமே பவர்ஃபுல் தான். We are very happy. மலேசியன் ஆடியன்ஸ்னாலே வந்து இந்த தலைவர் படம் அப்படின்னா ஒரு தனி ஹைப் இருக்கும் அவங்க மத்தியில. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட எந்த மாதிரி ஹைப் பார்த்தீங்க? அந்த ஹைப் நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு? என்ன படத்துல இருந்து ரஜினி சாரோட ஃபேனா வந்து மாறினீங்க? ஸோ நான் ராஜாதி ராஜாவில் இருந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாயா இருந்துட்டு இப்போ 50 years ஆஃப் ரஜினி சார் கண்டினியூ இல்லை, வி க்ரோ அப் சி தலைவர் மூவி. ஸோ அதனால நாங்களும் அவர் படத்துக்கூட அந்த ட்ரெயின்லேயே அப்படி சேர்ந்து வளர்ந்துட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு ஸ்பெசிஃபை இப்படி தான் அப்படி தான் இல்லை. வி ஹவ் ரியலி என்ஜாய். நாங்கள் தலைவர் ஃபேன் அந்த மாதிரி.